ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைத்திருக்கு என்பதை தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். செப்டம்பர் 1ஆம் தேதி ஆவணி 15ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை நாளில் இருந்து கண்டிப்பா உங்க வாழ்க்கையில தலையெழுத்து மாறக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வானது நடக்க போகிறது. ஏன் இந்த நேரத்துல உங்களுக்கு தலையெழுத்து மாறுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜோதிட ரீதியாக ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரக மாற்றத்தால் நமக்கு பல்வேறு விதமான மாற்றங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்குங்க. இந்த கிரகங்களுடைய அடிப்படையில தான் நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று தீர்மானிக்கக்கூடிய ஒரு மாற்றம் கண்டிப்பா ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனாலதான் ஜோதிட ரீதியாக ஒவ்வொரு விஷயமும் நம்மளுடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகிறது, ஏதாவது புதுவிதமான மாற்றங்கள் உண்டாகுமா, இல்ல ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகிறதா என்பதை கணித்து சொல்லிட்டு வராங்க. அந்த அடிப்படையில இன்று ரிஷபராசினியர்களுக்கு செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகிறது என்பதை நாம இப்போ பார்க்கலாங்க. ரிஷபராசினியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. ஏன்னா ரிஷபராசி நேயர்கள் அப்படின்னு சொல்லும்போது இவர்களுடைய குணாதிசயம் மற்ற நபர்களுக்கு கண்டிப்பா இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஏன்னா ரிஷபராசி நேயர்கள் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டா யார் பயிற்சியுமே கேட்கவே மாட்டாங்க. அதை எப்படியாவது செய்தாகணும் என்ற தீர்மானத்தோட செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான நேயர் அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம். ரிஷபராசினியர்களுக்கு செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில விதிப்படி இந்த ஒரு மாற்றம் கண்டிப்பா நிகழப்போகுது. அது என்ன என்பதை நீங்க தெரிந்து கொண்டு இந்த காலகட்டத்திற்கு ஏற்றவாறு நீங்க நடந்து கொள்வது வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நிறைய விஷயங்களை நீங்க மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் உங்களுக்கு பொருளாதார வாழ்க்கை எப்படி இருக்கு, பணம் ரீதியா ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதா, ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வருமா, இந்த மாதிரி நீங்க கேட்கக்கூடிய எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் அனைத்திற்குமே விடை தரக்கூடிய ஒரு அற்புதமான பலனாக இந்த பலனை நீங்க பார்க்கலாங்க. உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்து என்ன நடக்க போகிறது என்பதை முன்கூட்டியே அறிந்து கொண்டு கண்டிப்பா நீங்க செயல்பட்டீங்கன்னா வாழ்க்கையில நிறைய நன்மைகளை நீங்க அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன நன்மைகள் நடந்திருக்கு, என்ன மாதிரி ஆபத்துகள் ஏற்பட போகிறது என்பதை விரிவாக இப்ப நம்ம பார்க்கலாங்க. செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து ரிஷபராசினியர்களுக்கு எல்லா விஷயத்திலுமே சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அறிகுறிகள் உங்க வாழ்க்கைக்கு நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருக்கு. அதாவது உங்களுடைய ராசியில நிறைய கிரக மாற்றத்துடைய சஞ்சாரத்தின் காரணமாக இதற்கான அறிகுறி நிறையவே இருக்கு அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வாய்ப்பை எல்லாத்தையுமே ரிஷபராசினியர்கள் கண்டிப்பா பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நேரம் உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும் என்றும் அதுபோல உங்களுடைய வேலையில நீங்க முன்னேறி உயர்ந்த வெற்றியை அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரொம்ப நாளா ரிஷபராசினியர்கள் வேலை தேடி கொண்டிருந்தீங்கன்னா உங்களுக்கான வேலை உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் இப்ப உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க. அதாவது வேலை ரீதியா நிறைய கஷ்டத்தை இவங்க அனுபவித்து வந்திருக்கலாம், வேலை ரீதியா படாத பாடு கூட இவங்க அனுபவித்து வந்திருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாத்தையுமே சமாளித்து வந்திருக்கக்கூடிய ரிஷபராசினியர்களுக்கு இந்த செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில அதாவது உங்களுடைய தலைவிதியே மாறப்போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை நீங்க நினைத்தபடி கிடைக்கும் பொழுது கண்டிப்பா சந்தோஷமாக அதை அனுபவித்து நேர்மையாக நீங்க கடினமா உழைத்து வந்தீங்கன்னா கண்டிப்பா மென்மேலும் உயர்ந்து நல்ல வளர்ச்சியை நீங்க அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா வேலை ரீதியா இந்த மாதிரி வெற்றியை நீங்க அடையக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் உங்களுக்காக காத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு மட்டுமே நடக்க போகிறது. ரிஷபராசினியர்கள் யாராவது வியாபாரத்துல ஈடுபட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நேரம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொழில் வாழ்க்கையில நிறைய பலனை நீங்க எதிர்பார்க்க முடியும். இது எல்லாத்துமே நீங்க கண்கூடாக பார்க்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகிறது. அது மட்டும் இல்லாமல் நீங்க அடிக்கடி ஒரு தொலைதூர பயணத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாகலாம். இந்த மாதிரி பயணங்கள் உங்களுக்கு தொழில் ரீதியாகவோ வியாபார ரீதியாகவோ உண்டாகக்கூடிய அற்புதமான பயணங்களாக மட்டுமே இருக்க போகிறது. இந்த விஷயத்துல நீங்க கண்டிப்பா பின்பற்றக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தொலைதூர பயணங்களுக்காக ஏதாவது வாய்ப்புகள் வந்தா
தவிர்க்காமல் அதை இந்த நேரம் பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு நல்லது. ஏன்னா வாய்ப்புகள் வரும் பொழுதே நீங்க பயன்படுத்திக் கொள்ளும் போது கண்டிப்பா இதன் மூலம் நிறைய ஆர்டர் வரும். உங்களுடைய தொழில நல்ல முன்னேற்றத்தை நீங்க பார்க்கலாம். இந்த மாதிரி அற்புதமான ஒரு மாற்றம் இதனால ஏற்படும். சோ இந்த மாதிரி நல்ல வாய்ப்புகளை தவிர்க்க விடாம பயன்படுத்திக் கொள்வதுதான் இப்ப இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரே வழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய வணிக நுட்பங்கள் அல்லது உத்திகளையும் நீங்க இப்ப மாற்றலாங்க. உங்களுடைய படிப்பில் வெற்றி பெற நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்கிறது. சோ மாணவர்களுக்கு இந்த மாதிரி விஷயத்த சொல்லியிருக்காங்க. உங்களில் சிலருக்கு பாத்தீங்கன்னா இந்த நேர இறுதியில உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம். சோ இதற்காக மாணவர்கள் யாராவது இந்த மாதிரி முயற்சியை எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து செய்வதுதான் நல்லது. ஏன்னா இதற்கான வாய்ப்பு உங்களுக்கு ரொம்ப தூரத்துல இல்ல, பக்கமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நீங்க முயற்சி செய்தீங்கன்னா கண்டிப்பா வாய்ப்பு உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உயர் கல்விக்கான வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை பெற்று அதன் மூலம் நீங்க நல்ல மதிப்பு மரியாதை பெறக்கூடிய ஒரு அம்சமும் உங்களுக்கு இருக்குங்க. குடும்ப வாழ்க்கையில பாத்தீங்கன்னா மதிப்புகளை வளர்த்து கொள்ள இதனால உங்களுக்கு முடியலாம். இந்த நேரம் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களிடம் இனிமையாக பேசி அவர்களின் நம்பிக்கையை பெற முடியும் என்ற ஒரு உத்திரவாதம் உங்களுக்கு கிடைத்திடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ குடும்பம் ரீதியா பாத்தீங்கன்னா பெரிய அளவுல எந்தவித பிரச்சனையும் கிடையாது. எல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய ஒரு சூழலாக தான் அமைந்திருக்கு. செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து காதல் செய்யக்கூடிய ரிஷபராசினியர்களுக்கு திருமணத்துல அதிக ஆர்வம் உண்டாகலாம். இதனால உங்களுடைய காதல் வாழ்க்கை திருமணம் வரை பேசி முடியக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தும். சோ இந்த மாதிரி மங்களகரமான விஷயங்கள் காதல் செய்யக்கூடிய ரிஷபராசினியர்களுக்கு ஏற்படும். உங்களுடைய துணையுடன் நல்ல மதிப்புகளையும் திருமண மகிழ்ச்சியும் வளர்த்துக் கொள்ள முடியுங்க. இந்த நேரம் சுக்கிரனின் நிலை மற்றும் அவரது நல்ல செல்வாக்கின் காரணமாக உங்களுடைய காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில சாதகமான மாற்றத்தை நீங்க இதனால பார்க்க முடியும். இந்த நேரம் எதிர்பாராத மூலங்களில் இருந்து நீங்க பணம் பெறக்கூடிய வாய்ப்பையும் பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த நேரம் பணம் சார்ந்த விஷயத்த நீங்க தவற விடாமல் கண்டிப்பா கவனமாக செயல்படுவதுதான் நல்லது. ஏன்னா பணம் சார்ந்த விஷயத்துலதான் ஏதாவது ஒரு வகையில தொந்தரவு, சிக்கல், பிரச்சனை இந்த மாதிரி உண்டாகலாம். சோ கவனமா செயல்படுங்க. இந்த நேரம் ரிஷபராசினியர்களுக்கு தைரியத்தையும் உறுதியையும் பராமரிக்க முடியும் என்று சொல்லியிருக்காங்க. இந்த தைரியம் உங்களுக்கு சிறந்த ஆரோக்கியத்தை பெற்றுக் கொடுக்கும். சோ இதனால பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகலாம். நல்ல ஆரோக்கியமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நீங்க இந்த நேரம் அனுபவிக்க முடியுங்க. சோ எல்லாமே ரிஷபராசினியர்களுக்கு பாசிட்டிவா சொல்லியிருக்காங்க. ஒரு சில விஷயங்கள் தான் நீங்க கவனமா செயல்படணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ அதற்கு தகுந்தவாறு நடந்து கொள்ளுங்க. ரிஷபராசினியர்களுக்கு செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து என்ன நடந்திருக்கு என்பதை பார்த்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் என்று நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். தேங்க்யூ.